பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், தேவனுக்கு செலுத்தும் பலிகளிலே சிறந்த பலி எது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, தேவனுக்கு நம்ம இன்னைக்கு பலியெல்லாம் செலுத்துறது இல்லை, ஆனால் காணிக்கை கொடுக்குறோம், நிறைய விதமான உதவிகளை கர்த்தருக்கு செய்கிறோம், கர்த்தருடைய ஊழியங்களுக்கு செய்கிறோம். இப்படி பல விதமான இந்த நாட்களுக்கு ஒத்த ரீதியில் நாம் அவருக்கு பலி செலுத்துகிறோம். ஆனால் நாம் செலுத்தக்கூடிய ஒரு சிறந்த பலி இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். நடந்த ஒரு விஷயத்தை. ஒரு முறை ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு என்னுடைய நண்பரை நான் சபைக்கு அழைத்து சென்றேன். சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனேன். அதுதான் ஃபஸ்ட் டைம் அவரை நான் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன். அவர் அந்த சர்ச் சர்வீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஐக்கியத்தை, சகோதரர்களுக்குள்ளே இருக்கிற ஐக்கியத்தை, அதுக்கப்புறம் நாங்கள் பரிமாறிக்கொண்ட உணவை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்கிட்ட சொன்னார், இந்த ஃபுட்டு அடுத்த வார சர்வீஸில் நான் உணவை ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். நான் சொன்னேன், பிரதர், நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஒய் டு யூ வாண்ட் டு ஸ்பான்சர்? ஏன்னா ரசிக்கப்படாத ஒரு நண்பரை நம்ம உடனே ஸ்பான்சர் பண்ண சொல்கிறதும் அவ்வளோ நன்மையாக எனக்கு படலை. ஸோ அப்படி சொல்லும்போது, இல்லை நான் கண்டிப்பாக ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு அவர் ரொம்ப வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். நான் என்ன ரீசன் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது எனக்கு விளங்கினது என்னவென்றால், இப்படி ஏதாவது பணம் அல்லது காணிக்கை, ஏதோ ஒரு பலியை கடவுளுக்கு கொடுத்தா கடவுள் தன் மேலே பிரியப்பட்டு தனக்கு தான் இருக்கிற அந்த பிரச்சனையிலேருந்து தன்னை விடுவித்து விடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்ததை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. பாருங்கள், கடவுளுக்கு ஏதோ ஒன்று கொடுத்து கடவுளை பிரியப்படுத்த நினைக்கிறது மனிதனுடைய இயல்பு தான், அதில் தவறு கிடையாது. சங்கீதம் 69 30-31 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிக்குழம்பும் உள்ள எருதை பார்க்கிலும், காளை எருதை பார்க்கிலும் இதுவே தேவனுக்கு பிரியமாயிருக்கும், கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் என்று வேதவசனம் சொல்லுது. பாருங்க, கொம்பும் விரிக்குழம்பும் உள்ள காளை எருது அப்படிங்கிறது ரொம்ப ஃபேட்டியான ரொம்ப சிறந்த ஒரு பலி. ஆனால் அதை விட சிறந்த பலி, கர்த்தருக்கு பிரியமான பலி என்னவென்றால், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவதாகும். ரட்சிக்கப்படாத இந்த நண்பர் அவர் கொடுக்கிற காணிக்கையோ பணமோ அல்லது உணவுக்குரிய ஸ்பான்சரோ கர்த்தருக்கு பிரியப்படுத்துவதை விட, அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு அவனுடைய வாயினால் கர்த்தரை துதித்து பாடுவது தான் கர்த்தருக்கு மிகப்பெரிய பிரியம். இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, கர்த்தர் நம்முடைய காணிக்கையை விட நம்மை எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதன் கொடுக்கிற அந்த பணத்தை விட அல்லது அவன் செலுத்துகிற பலவிதமான பலியான காரியங்களை விட அந்த மனிதனை கர்த்தர் நேசிக்கிறார். அவன் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தன்னுடைய நாமத்தை அவன் வாயினால் உச்சரித்து அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் தேவனுடைய பிரதான பிரியமான நோக்கமாக இருக்கும். அதுவே அவருக்கு சிறந்த பலியாக இருக்கும். அதுபோல் ரட்சிக்கப்பட்ட நாம் முக்கியமாக அவரை நாள்தோறும் அவருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி செய்வது நம்முடைய காணிக்கையை விட அவருக்கு பிரியமாக இருக்கிறது. அஃப்கோர்ஸ், காணிக்கைகள், தசம பாகங்கள், கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை நம்ம அன்போடு இரக்கத்தோடு கண்டிப்பாக செலுத்த வேண்டும். இது கர்த்தர் வச்சிருக்கிற பிரின்சிபல், அதில் நம்ம மாற்றமே கிடையாது. அதை செலுத்தும் போது அது கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய ஆட்டிடியூட் அவருக்கு முன்பாக நேர்த்தியாக இருக்கும்போது அதை அவர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறார். பலவிதமான ஊழியங்களுக்கு அது பயன்படுகிறது. ஆனால் அதை விட முக்கியம், நாள்தோறும் நாம் அவரை துதித்து பாட வேண்டும், அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். ரொம்ப முக்கியம். கிறிஸ்து சொன்னது போல தான், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும், இவைகளையும் நம்ம செய்ய வேண்டும். அதாவது காணிக்கைகளை கொடுப்பதையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும், இவைகளையும் விடாதிருக்க வேண்டும். நம்மளுடைய ஆட்டிடியூட், we are more important to God than our offering, அது கண்டிப்பாக இருக்கணும். ரட்சிக்கப்படாத நண்பர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கு இதை விளங்க வைங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபத்தோடு முடிப்போம். நன்றி ஆண்டவரே, தகப்பனே, பலிகளை பார்க்கலாம், கொம்பும் விரிக்குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கலாம், நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆண்டவரே, உண்மை துதிக்கிற துதிகள், அது உமக்கு பிரியமாக இருக்கிறது. அதை யாவரும் புரிந்து கொள்ள, அநேகர் ரட்சிக்கப்பட நாங்களும் உமக்கு பிரியமாக நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God be with you.